வரும் இளம் தலைமுறைக்காக கொஞ்சம் அரசியல் பேசலாமா? நம்ம கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பார்த்துட்டு வந்துடலாமா? தோழர்களினுடைய குரல் எங்களுக்கு கேட்கிறது. தோழர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு நொடி அமைதி. கடந்த பல நாட்களா ஜென்சிஸ் இளைஞர்கள் எல்லாருமே ரோட்ல இறங்கி நின்று போராடுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் ப்ராப்ளம்காக. அப்படி போராடுற எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம குண்டுகட்டா தூக்கிட்டு போறாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு. அதுல பெண் பிள்ளைங்களையும் அவ்வளோ ஒரு அரகண்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதை பத்தி ஒரு கேள்வி எழுப்புனதுக்கு நம்ம ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரோடு என்ன போராடுறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இன்னைக்கு அதே ராஜ்மோகன் சார் அவர்கள் எதுக்காக வந்து ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்டாரு? அது ஒரு சின்ன பயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஜேபி முன்னெடுத்து இன்னைக்கு இந்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. எங்க நாளைக்கு நம்ம பசங்க எல்லாரும் மெரினாவில் இறங்கி நின்று இதே மாதிரி ராஜ்மோகன் அவர்கள் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதுக்காக அவர் ப்ரொட்டஸ்ட்க்கு வந்து அப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணாரு. ஆனால் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? ஓட விட்டுட்டாங்க. அவங்க தலைவர் பாட்டு ஓடு ஓடு ஓடுன்னு சொன்ன பாட்டு இன்னைக்கு சூப்பராக அவருக்கு தான் பொருந்துச்சு. அதுக்கு இடையில வெளியில் வரும்போது பசங்கள்லாம் ஒன்று சொல்கிறாங்க, பிஜேபின்னு சொல்லுங்கன்னு. எங்கே சொல்லுவார்? அவருக்கு தான் யாரை பார்த்தாலும் ரொம்ப பயமாச்சே. ஆக்சுவலாக ஏடிஎம்கே பீரியடில் 2017 தான் இந்த நீட்டுக்கு வந்து கையெழுத்திட்டு முத கொண்டு வராங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு அப்போஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். டிஎம்கே பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எப்பயா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் ஒரு போராட்டம்னு நடந்துச்சுன்னா அங்கே போய் முதல்ல நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்கறது டிஎம்கே தான். இதுக்கு தான் வாயை திறங்க சிஎம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நம்மால் சட்டசபையிலலாம் பேசலை, ஆனால் இதே வந்து ஒரு மேடை பேச்சில் சொல்லியிருக்காரு, வாயை திறங்க சிஎம்னு சொல்கிறாங்க, வாயில் நல்லா வருதுன்னு சொல்லி பேசினார். ஆக்சுவலாக வாயை திறங்க சிஎம் சார்னு சொன்னது எதுக்குன்னா, இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஒரு ஆதரவாக பேசுங்க, இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு கண்டனத்தையாவது தெரிவிங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக வாயை திறங்கன்னு சொன்னால் வாயில் நல்லா வருதுன்னு சொல்கிறாரு. இனியாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு வாயை திறந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிஎம் சார். நன்றி.